ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், புது சிம் கார்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் 3 முக்கிய மாற்றங்கள் அமல்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது புது சிம் கார்டு வாங்குவது தொடர்பாக ஒரே நேரத்தில் 3 முக்கிய மாற்றங்களை அமலுக்கு வந்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் அனைத்து புதிய சிம் கார்டுகளுக்கும் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் அலுவலகத்தில் இருந்து தொலைத்தொடர்பு துறைக்கு பார்த்திங்கன்னா பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவு போலி ஆவணங்கள் மூலம் பெறப்பட்ட மொபைல் இணைப்புகளும் அதன் வழியாக அதிகரித்து வரும் தவறான பயன்பாடுகளையும் நிறுத்தும் நோக்கின் கீழ் அமலுக்கு வந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. முன்னதாக வாக்காளர் ஐடி அல்லது பாஸ்போர்ட் போன்ற அரசாங்க அடையாள அட்டையின் கீழ் புதிய சிம் கார்டை வாங்க முடிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது ஒவ்வொரு புதிய சிம் கார்டு இணைப்புக்கும் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது புதிய சிம் கார்டுகளை விற்பனை செய்யும் டெலிகாம் ரீட்டெயில் விற்பனையாளர்கள் இந்த செயல்முறையை முடிக்காமல் சிம் கார்டுகளை விற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்த்து ஒவ்வொரு நபருக்கும் எத்தனை சிம் கார்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதையும் இந்த சிஸ்டம் ட்ராக் செய்ய உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வெவ்வேறு பெயர்களில் உள்ள மல்டிபிள் கனெக்ஷன்களும் சரிபார்க்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றையும் விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேவைப்படும் பட்சத்தில் புதிய சிம் கார்டுகளை வாங்கும் வாடிக்கையாளர்கள் தங்கள் புகைப்படத்தை 10 வெவ்வேறு கோணங்களில் எடுத்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியாக புதிய சிம் கார்டு வாங்குவது தொடர்பாக ஒரே நேரத்தில் 3 முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் போலியான விவரங்களின் கீழ் வாங்கப்பட்ட சிம் கார்டுகள் மூலம் நடக்கும் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோசடியான அல்லது போலியான சிம் கார்டுகள் வழியாக நடக்கும் நிதி மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போவதாக இந்திய தொலைத்தொடர்பு துறையின் மறு ஆய்வு தெரிவித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த புதிய சிம் கார்டு விதிகள் அமலுக்கு உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாக சொல்லியிருக்காங்க. போலி சிம் கார்டுகள் தொடர்பான ஒரு விசாரணையில் சைபர் கிரைமில் விதிமுறைகளை மீறி ஒரு டிவைஸுடன் பல சிம் கார்டுகள் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இதை சமாளிக்க சட்ட அமலாக்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றும் ஏஐ டூல்களை பயன்படுத்தி குற்றவாளிகளை பிடித்து தண்டிக்கவும் டிஓடிக்கு பிஎம்ஓ அறிவுறுத்தியது இங்கே குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலி ஆவணங்கள் மூலம் சிம் கார்டுகளை வாங்கினால் சில்லறை விற்பனையாளர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்தினுடைய இந்த புதிய வழிகாட்டுதல்கள் சைபர் கிரைமை எதிர்த்து போராடுவதற்கும் பாதுகாப்பான மொபைல் இணைப்புகளை உறுதி செய்வதற்கும் ஒரு தெளிவான படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் சரிபார்ப்பு நடைமுறையில் இருப்பதால் சரிபார்க்கப்படாத சிம் கார்டுகள் மூலம் மோசடி செய்வதற்கான வாய்ப்புகள் கணிசமாக குறையும் என்பது சந்தேகமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் சிம் கார்டுகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன என்று கண்காணிக்கப்படுகின்றன என்பதற்கான வலுவான கட்டுப்பாடுகள் முன்வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுபோல் சமீபத்தில் அமலுக்கு வந்த புதிய விதிகளை பொறுத்தவரை கூகுள் பே ஆப் ஆனது கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு வழியிலான பில் பேமெண்ட்களுக்கு கட்டணம் வசூலிக்க தொடங்கியுள்ளது. அதாவது 2 நபர்களுக்கு இடையேயான யூபிஐ வழியிலான பண பரிவர்த்தனை அல்லது ஒரு கடைக்காரருக்கு நீங்கள் செய்யும் வழக்கமான யூபிஐ பேமெண்ட்டுகள் ஆனது தொடர்ந்து இலவசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூகுள் பே வழியாக டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி பில் பேமெண்ட்டுகளை செய்தால் கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கூகுள் பே அறிவித்துள்ள இந்த புதிய மாற்றங்களின்படி டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி செய்யப்படும் பில் பேமெண்ட்டுகளுக்கு அதன் இறுதி தொகையில் இருந்து 1 முதல் 5% வரை கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய மின் கட்டணம் 1000 ரூபாய் இருந்தது அப்படின்னாக்கா 1% கட்டணமாக, அதாவது 10 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.